நீங்க ரொம்ப நேரம் படிக்கிறீங்க ஆனா மார்க்ஸ் வரலையா? 99% ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிற மெத்தட் கம்ப்ளீட்லி ராங்னு தெரியுமா? எக்ஸாம்க்கு 5 to 6 ஹவர்ஸ் படிச்சாலும் நெக்ஸ்ட் டே எல்லாம் மறந்து போயிடுதா? இந்த 5 ஸ்டடி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா சேம் ஸ்டடி டைம்ல டபுள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல 90% ஸ்கோர் பண்ண ரெடியா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ முடியும் வரைக்கும் பார்த்தா லாஸ்ட் டிப் உங்க எக்ஸாம் மார்க்ஸை சீரியஸ்லி இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஒரே கிளாஸ்ல படிக்கிற ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு பேரும் சேம் டாபிக் படிச்சிருக்காங்க. எக்ஸாம்ல சேம் கொஸ்டின் வந்தது. ஆனா ரிசல்ட் வந்தப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 9 மார்க்ஸ் வாங்குறான், மற்ற ஸ்டூடெண்ட் 5 மார்க்ஸ் தான் வாங்குறான். நாலேஜ் சேம், புக் சேம். அப்படின்னா டிஃபரன்ஸ் எங்க? ஆன்சர் எழுதும் மெத்தட்ல தான் டிஃபரன்ஸ். எக்ஸாம்ல மார்க்ஸ் அதிகமாக வாங்க நாலேஜ் மட்டும் போதாது, கரெக்ட் பிரசன்டேஷனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல எக்ஸாம் ஆன்சர் எழுதும்போது மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக 5 பவர்ஃபுல் ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க உண்மையாவே லைஃப்ல சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நாம சேர்ந்து க்ரோ ஆகணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? கொஸ்டின் பேப்பர் கிடைத்ததும் பேனிக் ஆகி மைண்டுக்கு வந்ததை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாம, ப்ராப்பர் பிளானிங் இல்லாம ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதிடுவாங்க. டீச்சர் ஆன்சர் ஷீட் செக் பண்ணும்போது கிளியர் ஐடியா கிடைக்காது. டீச்சர் ஒரு ஆன்சர் ஷீட் செக் பண்ண 20-30 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குவார். அந்த ஷார்ட் டைம்ல ஆன்சர் கிளியரா தெரியலன்னா மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி குறையும். அதனால தான் டாப்பர்ஸ் கான்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஆன்சர் பிரசன்டேஷனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட எழுதுங்க. எப்படி ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணி எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுன்னு தெரியலையா? அதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளான 5 ட்ரிக்ஸ் சொல்லித் தர போறேன். அதை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணா எக்ஸாம்ஸ்ல நீங்களும் நல்ல மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ட்ரிக் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். கொஸ்டினை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பல ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட்னு இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? இன்டர்நெட் ஹிஸ்டரி பத்தி எழுத ஆரம்பிச்சிடுவான். டீச்சர் கேட்டது அட்வான்டேஜஸ் மட்டும். அதனால ஆன்சர் ராங் டிரெக்ஷனுக்கு போயிடும். கரெக்ட் மெத்தட் என்ன? எக்ஸாம்ல கொஸ்டின் ரீட் பண்ணும்போது இந்த 3 திங்ஸ் கவனிக்கணும். கொஸ்டின் கீவேர்ட்ஸ், கொஸ்டின் டிமாண்ட், மார்க்ஸ் வெயிட்டேஜ். 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஷார்ட் ஆன்சர் போதும். 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் வேண்டும். கொஸ்டின் டிமாண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ஆன்சர் ஆக்யூரேட் ஆகும். ட்ரிக் நம்பர் 2, ரைட் இன் பாயிண்ட்ஸ். பேராகிராஃப் அவாய்ட் பண்ணுங்க. டீச்சர் ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் ஈஸியா ரீட் பண்ண முடியும். பேட் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பேராகிராஃப் கதையா எழுதுறது. டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண டைம் அதிகமாகும். பெட்டர் மெத்தட் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4. இப்படி பாயிண்ட்ஸா எழுதுனா ஆன்சர் கிளியர் இருக்கும், டீச்சருக்கு ரீடிங் ஈஸியா இருக்கும், மார்க்ஸ் அதிகம் கிடைக்கும். இது சிம்பிள் ட்ரிக், ஆனா மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பவர்ஃபுல் டெக்னிக். ட்ரிக் நம்பர் 3, ஹைலைட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான். ஆனா ஹானஸ்டா சொல்றேன், எக்ஸாம் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக பிக்கெஸ்ட் ஹெல்ப் பண்ற ட்ரிக் இதுதான். பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்சர் எழுதும்போது ஒரே பெரிய பேராகிராஃப் எழுதிடுவாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஆனா டீச்சருக்கு அது கிளியரா தெரியாது. டீச்சர் எப்படி பேப்பர் செக் பண்ணுவாங்க? ஒரு டீச்சரை இமேஜின் பண்ணுங்க. அவர்களுக்கு 100, 200, சம்டைம்ஸ் 300 பேப்பர்ஸ் செக் பண்ணணும். அவர்களுக்கு ஒவ்வொரு ஆன்சரையும் லைன் பை லைன் ரீட் பண்ண டைம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹானஸ்ட்லி இருக்காது. மோஸ்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர் ஓபன் பண்ணுவாங்க, ஆன்சரை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது ஐஸ் ஃபாஸ்டா ரன் ஆகும். அந்த ஸ்கேன் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் விசிபிளா இருந்தா டீச்சர் இன்ஸ்டன்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்றது ரொம்ப பவர்ஃபுல் ட்ரிக். கீவேர்ட் என்றால் என்ன? கீவேர்ட் என்றால் ஆன்சர்ல இருக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். கொஸ்டின், டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆன்சர் எழுதும்போது சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், ஃபோட்டோசிந்தசிஸ், சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, குளுக்கோஸ். இந்த வேர்ட்ஸ் தான் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால இந்த வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணினா டீச்சர் ஆன்சர் செக் பண்ணும்போது ஒரே கிளான்ஸ்ல ஆன்சர் கரெக்ட்னு தெரியும். எப்படி அண்டர்லைன் பண்ணணும்?
அண்டர்லைன் பண்ணும்போது ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. சென்டென்ஸ் முழுக்க அண்டர்லைன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட், கான்செப்ட் வேர்ட் இதையே அண்டர்லைன் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், photosynthesis is the process by which green plants prepare food using sunlight. இதுல photosynthesis, green plants, sunlight இந்த வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணலாம். அது போதும். ஒரு மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி வேர்டை அண்டர்லைன் பண்ணிடுவாங்க. அது பார்த்தா டீச்சருக்கு ஹெட்டேக் தான் வரும். ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சு ஓவர் ஹைலைட் பண்ணக்கூடாது. பெஸ்ட் மெத்தட், ஒரு ஆன்சர்ல 3 அல்லது 4 கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன். அதுதான் பெர்ஃபெக்ட். Trick number 4. Use diagram or example. பல ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல ஆன்சர் எழுதும்போது டெக்ஸ்ட் மட்டும் எழுதுவாங்க. லாங் எக்ஸ்பிளனேஷன், பிக் பேராகிராஃப். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம பிரெயின் வேர்ட்ஸை விட விஷுவல் இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்டர் ப்ராசஸ் பண்ணும். அதனால தான் ஒரு சிம்பிள் டயக்ராம் சம்டைம்ஸ் 10 லைன்ஸ் எக்ஸ்பிளனேஷனை விட பவர்ஃபுல்லா இருக்கும். டீச்சர் ஆன்சர் ஷீட் செக் பண்ணும்போது டயக்ராம் இருந்தா ஆன்சர் இன்ஸ்டன்ட்லி அட்ராக்டிவா தெரியும். இதனால் டீச்சருக்கு ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஈஸியாகும். அதனால டயக்ராம் யூஸ் பண்ணுவது மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் ஹிடன் ட்ரிக். டயக்ராம் கிவ்ஸ் இன்ஸ்டன்ட் கிளாரிட்டி. இமேஜின் பண்ணுங்க, ஒரு சயின்ஸ் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல். ஸ்டூடெண்ட் ஏ என்ன பண்ணுவான்? 10 to 12 லைன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எழுதுவான். ஸ்டூடெண்ட் பி என்ன பண்ணுவான்? ஸ்மால் பிளான்ட் செல் டயக்ராம் ட்ரா பண்ணுவான், பார்ட்ஸ் லேபிள் பண்ணுவான், ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதுவான். டீச்சர் ஆன்சர் ஷீட் செக் பண்ணும்போது டயக்ராம் பார்த்தவுடன் டாபிக் இன்ஸ்டன்ட்லி கிளியர் ஆகும். அதனால ஸ்டூடெண்ட் பி ஆன்சர் மோர் இம்ப்ரெசிவா இருக்கும். சிம்பிள் டயக்ராம் போதும். பல ஸ்டூடெண்ட்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ண பயப்படுவாங்க. பெர்ஃபெக்ட் டிராயிங் வரணும்னு நினைப்பாங்க. அது தேவையில்லை. எக்ஸாம்ல சிம்பிள் டயக்ராம், கிளியர் லேபிள்ஸ், கரெக்ட் கான்செப்ட் இவையே இம்பார்ட்டன்ட். ஆர்ட் லெவல் டிராயிங் தேவையில்லை. எக்ஸாம்பிள், பயாலஜி சப்ஜெக்ட். ஹார்ட் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது சிம்பிள் ஷேப், கிளியர் ஆரோஸ், லேபிள்ஸ் இது போதும். டீச்சர் கான்செப்ட் கரெக்ட் இருக்கிறதா என்பதை தான் பார்க்கிறார். ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணலாம். டயக்ராம் மட்டும் இல்ல, ஃப்ளோ சார்ட் கூட பவர்ஃபுல் பிரசன்டேஷன் டூல், எஸ்பெஷலி ப்ராசஸ் கொஸ்டின்ஸ்ல. எக்ஸாம்பிள், கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வாட்டர் சைக்கிள். நார்மல் ஆன்சர், லாங் பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன். பெட்டர் ஆன்சர், ஃப்ளோ சார்ட், இவாபரேஷன், கண்டென்சேஷன், கிளவுட் ஃபார்மேஷன், ரெயின்ஃபால். இந்த ஃப்ளோ சார்ட் டீச்சருக்கு ப்ராசஸ் கிளியரா தெரியும். இதனால் ஆன்சர் அட்ராக்டிவ் ஆகும். எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவது. டயக்ராம் யூஸ் பண்ண முடியாத கொஸ்டின் இருந்தா எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணினா ஆன்சர் பிராக்டிக்கலா தெரியும். எக்ஸாம்பிள், கொஸ்டின், எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட். நார்மல் ஆன்சர், பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதலாம். பெட்டர் ஆன்சர், பாயிண்ட்ஸ் பிளஸ் ரியல் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள், ஆன்லைன் எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலிருந்தே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் ஆன்சரை ஸ்ட்ராங்கர் ஆக்கும். டீச்சருக்கு கான்செப்ட் கிளியர்லி தெரியும். டயக்ராம் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். பெஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் மெத்தட் என்ன தெரியுமா? டயக்ராம் பிளஸ் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸ்ட்ரக்சர்: 1. ஸ்மால் டயக்ராம், 2. லேபிள்ஸ், 3. ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணினா ஆன்சர் ஷீட் அட்ராக்டிவ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். ட்ரிக் நம்பர் 5. நீட் பிரசன்டேஷன். பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆன்சர் கரெக்டா எழுதுனா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? டீச்சர் ஆன்சர் ஷீட் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பிரசன்டேஷன்ல இருந்து தான் வரும். ஒரு ஆன்சர் ஷீட் நீட்டா இருந்தா டீச்சருக்கு அந்த ஆன்சர் ரீட் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா மெஸ்ஸி ஹேண்ட் ரைட்டிங் இருந்தா டீச்சருக்கு ரீட் பண்ணவே டிஃபிகல்ட்டி இருக்கும். இதனால் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகும். க்ளீன் ஹேண்ட் ரைட்டிங். எக்ஸாம்ல ஹேண்ட் ரைட்டிங் மிகவும் இம்பார்ட்டன்ட். உங்க ஹேண்ட் ரைட்டிங் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிளியரா இருக்கணும், ரீடபிளா இருக்கணும். டீச்சர் ஈஸியா ரீட் பண்ண முடியணும். எக்ஸாம்பிள், ஒரு வேர்ட் டீச்சருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா ஆன்சர் கரெக்ட் இருந்தாலும் மார்க்ஸ் குறையும். அதனால எக்ஸாம்ல ஸ்லோவா கிளியரா எழுதுங்க. ஸ்பீட் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா கிளாரிட்டி இன்னும் இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் ஸ்பேசிங். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எழுதும்போது வேர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸா எழுதிடுவாங்க. அதனால் ஆன்சர் ஷீட் கிரவுடடா தெரியும். கரெக்ட் மெத்தட், லைன் ஸ்பேசிங் மெயின்டைன் பண்ணுங்க. பாயிண்ட்ஸ்க்கு கேப் வைங்க. இதனால் ஆன்சர் ஷீட் கிளீனா ப்ரொஃபஷனலா தெரியும். டீச்சருக்கு ரீடிங் ஈஸியாகும். ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு லாங் ஆன்சர் எழுதும்போது ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவது மிகவும் யூஸ்ஃபுல். எக்ஸாம்பிள், கொஸ்டின்,
எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட். ஆன்சர் ஸ்ட்ரக்சர் ஹெட்டிங் இன்ட்ரோடக்ஷன், ஹெட்டிங் அட்வான்டேஜஸ், ஹெட்டிங் கன்க்ளூஷன். இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணினா டீச்சருக்கு ஆன்சர் ஆர்கனைஸ்டா தெரியும். இதனால் ஆன்சர் ஷீட் ப்ரொஃபஷனல் பிரசன்டேஷன் மாதிரி இருக்கும். மார்ஜின் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் பேப்பர்ல யூஷுவலி மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜினை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், மார்ஜின்ல கொஸ்டின் நம்பர், ஸ்மால் கீவேர்ட்ஸ் ரைட் பண்ணலாம். இதனால் ஆன்சர் ஷீட் நீட்டா இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணினா டீச்சருக்கு ஆன்சர் இன்ஸ்டன்டா விசிபிள் ஆகும். எக்ஸாம்பிள், டெஃபினிஷன் ஆன்சர். டெஃபினிஷன்ல இருக்கும் இம்பார்ட்டன்ட் வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க. டீச்சர் ஆன்சர் செக் பண்ணும்போது இமீடியட்டா கீ பாயிண்ட்ஸ் காண்பார். இதனால் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீட் ஆன்சர் ஷீட் டீச்சருக்கு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். இதனால் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும்.